Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. April 1st, 2021 உடைய current affairs பார்க்க போறோம். இந்த current affairs பார்க்கறது மூலமாக உங்களுக்கு TNPSC, Bank, SSC, RRB and Police examsக்கான current affairs உங்களுக்கு cover ஆயிடும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம். Indian Army has closed its military forms. Indian Army military forms க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிலிட்ரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து மிலிட்ரிக்கு தேவையான பொருட்கள், அதாவது மில்க் சப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ், அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். Indian Army has closed its military forms on March 31st after 132 years of service. Military forms are the forms that were formed with an aim to supply hygienic cow milk to troops in garrisons across British India. The first military form was formed on February 1, 1889 at Allahabad. After independence, the forms increased with 30,000 heads of cattle in 130 farms all over India. In the 1990s, farms were even established in Leh and Kargil. Project Freiswall. Project Freiswall is credited to be the largest cattle crossbreeding program in the world. These firms also teamed up with the Defense Research and Development Organization in the development of biofuel. Okay, ஸோ மிலிட்ரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1889. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவ் மில்க் வந்து கொடுக்கறதுக்காக. ஸோ ட்ரூப்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு கவ் மில்க் சப்ளை பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 130 ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போது அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் வால். ஸோ இந்த ஃப்ரீஸ் வால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீடிங் கேட்டில் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிராஸ் ப்ரீட் பண்ணக்கூடியது, கேட்டில்ஸில் கிராஸ் ப்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த ஃபார்ம்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வந்து மெயினாக இப்போது பயோஃபியூயல் ப்ரொடக்ஷனையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. Production Linked Incentive Scheme for Food Processing Industry. The scheme was announced by the Minister for Consumer Affairs, Food and Public Distribution, Piyush Goyal. The aim of the scheme is to strengthen select Indian brand of food products for global visibility, support the creation of global food manufacturing champions, etc. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஃபார் கன்சியூமர் அஃபேர்ஸ். அப்போ கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கீழே கொண்டு வர்றாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு வெளிநாட்டுகளுக்கு விசிபிலிட்டியாக இருக்கணும், மற்ற நாடுகளும் இதை வந்து பார்க்கணும், வாங்கணும் அப்படிங்கிறது ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமாக பார்க்கப்படுது. Carnivacov vaccine. The first animal vaccine against the novel coronavirus in the world has been registered in Russia. This vaccine is the world's first and only product for preventing COVID-19 in animals. Carnivacov அப்படிங்கிற ஒரு வேக்சினை வந்து ரஷ்யா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே ஃபஸ்ட்டு அனிமல்ஸுக்கு எதிராக COVID-19 வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ண ஒரு நாடாக ரஷ்யா பார்க்கப்படுது. நியூ ரேட்ஸ் ஆன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் ஸ்மால் சேவிங் ஸ்கீம். The government announced a sharp cut in the interest of PPF, NSC and others. As per the order, Public Provident Fund would have fetched an interest rate of 6.4% and NSC 5.9%, but the order has been withdrawn on April 1. Suganya Samriddhi Account Scheme. Suganya Samriddhi Account Scheme will provide an interest of 7.6% compounded annually. It is also known as Suganya Samriddhi Yojana and was launched in the year 2015 as part of the Beti Bachao Beti Badao scheme. Kishan Vikas Patra. Kishan Vikas Patra is a saving scheme available at the India Post Office in the form of certificates. The scheme provides a fixed rate. And another scheme is Senior Citizen Savings Scheme. Senior Citizen Savings Scheme at present offers an interest rate of 7.4% compounded quarterly. The scheme is available for those over
60 years of age. ஸோ நிறையா ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீம், அதுதான் வந்து சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்துட்டு போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.6%. அதே போல் கிசான் விகாஸ் பத்ரா அதோடைய வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதில் இந்த கிசான் விகாஸ் பத்ரா வந்துட்டு நம்ம ஒரு பத்திரம் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கும், நம்ம இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு வாங்கிக்கணும். அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துட்டு 7.4% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து யாருக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்க்கப்படுது. 2021 Global Gender Gap Index. The World Economic Forum has released the Global Gender Gap Report 2021. India has been ranked 140th among 156 countries on the index. With this, India became the third worst performer in South Asia. As per the index, India has closed 62.5% of its gender gap to date. In 2020, India was ranked 112th among 153 countries. The income earned by women in India is the only 1/5 of that earned by men. Among India's neighbors, Nepal has been ranked 106 and Bangladesh 65, Afghanistan 156, Pakistan 153, Sri Lanka 116 and Bhutan 130. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வருஷம் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 156 கண்ட்ரீஸில் 140 தான் இருக்குது. ஸோ இதன்படி பார்க்குறப்போ சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே தேர்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பாகிஸ்தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியா, ஆப்கானிஸ்தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து 2020 ரிப்போர்ட் படி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 153 கண்ட்ரீஸ்க்கு 112th. ஸோ இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப டெட்டோரியேட் தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் மென் ஏர்ன் பண்ணுறதை விட, அதாவது 5% அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா இந்தியா உமன் வந்துட்டு அதில் 1% தான் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் குளோபல் ஜெண்டர் கேப் இன் India. Article 244A of the Constitution. ஸோ இப்போ ரீசெண்டாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆர்டிகல் 244A வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 244A of the Constitution allows the creation of an autonomous state within Assam in certain tribal areas. It was inserted into the Constitution in the year 1969. Forest governance by indigenous and tribal peoples. A new report titled Forest Governance by Indigenous and Tribal Peoples has been released by the Food and Agriculture Organization of the United Nations. ஸோ யூஎனோட FAO அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ் பை இண்டிஜினஸ் அண்ட் ட்ரைபல் பீப்புள்ஸ், அதாவது பழங்குடியினரால் காடுகள் எப்படி மேலாண்மை செய்யப்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான கீ ஃபைண்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Indigenous and tribal peoples and the forest in their territories play important role in the regional and global climate action as well as fighting against hunger, poverty and malnutrition. ஸோ இண்டிஜினஸ் பீப்புள்ஸால தான் வந்துட்டு மெயினாக ஃபாரஸ்ட் வந்து உலகம் முழுக்கவே பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து குளோபல் கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிற கிளைமேட் சேஞ்சை வந்து முக்கியமாக தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக அவங்க தான் செயல்படுறாங்க ஃபாரஸ்ட்டை பாதுகாப்பதன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஹங்கர், பாவர்ட்டி அண்ட் மால் நியூட்ரிஷன் பிரச்சனைக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பாக வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் நாட் டேமேஜிங் தி ஃபாரஸ்ட். Mahendragiri, Odisha's second biosphere reserve. Mahendragiri is also the second highest peak in the state. ஸோ ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் ஹையஸ்ட் பீக்கான மகேந்திரகிரியை ஒடிசா கவர்மெண்ட் செகண்ட் பயோஸ்பியர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ சிமிலிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் ஒடிசா. இட் வாஸ் நோட்டிஃபைடு ஆன் May 20, 1996.
ஸோ சிமிலிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன்று தான் இருக்குது ஒடிசாவில். இப்போ ரெண்டாவதாக மகேந்திரகிரியை பயோஸ்பியர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. Now the Odisha state government has proposed a second biosphere reserve in the southern part of the state at Mahendragiri. Utkal Divas 2021. Odisha celebrated its 85th foundation day of the state on April 1st. The day is also known as Utkal Divas. The day marks the date when the state became independent in the year 1936. So 1936ல ஒடிசா மாநிலம் உருவான நாள் ஏப்ரல் 1. ஸோ அந்த டேவை நம்ம உட்கல் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா மாநிலம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2021ல 85th ஃபவுண்டேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். Please subscribe our channel for more upcoming videos. Thank you.